ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள் தான் இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. வருகின்ற செவ்வாய்க்கிழமை வருகின்றது. முக்கியமாக பணப்பிரச்சனைக்கு இந்த ஒரு வரியை 8 முறை நீங்கள் எழுதினாலே போதும் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அது எந்த ஒரு வரியை நம்ம எழுத வேண்டும். இதனுடன் சேர்த்து தேய்பிறை வழிபாடு எப்படி பண்ணுவது, செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பது மிக மிக விசேஷமானது. யாரும் தவற விட்டுடாதீங்க. இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அஷ்டமி திதி அப்படின்னாலே பைரவர் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள். இது மாதம் வரும். மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியை தேய்பிறை அஷ்டமி வழிபாடாக நம்ம சொல்லுவோம். வளர்பிறை அஷ்டமி திதியும் வழிபாடுகள் மிக மிக விமர்சையாக எல்லா சிவன் கோவில்கள்லையும் இந்த 2 அஷ்டமி திதிகள்லையும் வழிபாடு பண்ணுவாங்க. முக்கியமாக தேய்பிறை அன்று நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு, கவலைகள் தேர்ந்து போவதற்கு, முக்கியமாக நம்மளை விட்டு தரித்திரமும் வறுமையும் நீங்குவதற்கு கால பைரவரை வழிபாடு பண்ணலாம். கால பைரவரை யாரெல்லாம் வழிபாடு செய்வார்கள்? அனைத்து சிவன் கோவில்கள்லையும் கால பைரவர் இருப்பார். சிவபெருமானின் 64 அம்சங்களில் ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் கால பைரவர். உங்களுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்று உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பவர் கால பைரவர். நாய் வாகனத்தோடு நின்று கொண்டிருப்பார் கால பைரவர். அனைத்து சிவன் கோவில்கள்லையும் பைரவர் இருப்பார். கோவிலின் காவல் தெய்வமாக பைரவர் வழிபாடு செய்யப்படுகின்றார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதியில் வழிபாடு பண்ணும் பொழுது அது உடனே பலிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஒவ்வொரு இறைவனுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு திதியும் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த அஷ்டமி திதி அப்படின்றது பைரவரை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள். இது வருகின்ற செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி வைகாசி 6ஆம் நாள் வந்திருப்பது மிக மிக விசேஷமானது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம எந்த ஒரு கஷ்டங்கள் கரைந்து போவதற்கும், துன்பங்கள் கரைந்து போவதற்கும் வழிபாடு பண்ணுவோம். அதுலேயும் இந்த கால பைரவர் வழிபாடு அப்படின்றது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். எந்த ஒரு வரியை நம்ம எழுதணும் அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பணவசிய மந்திரம் அப்படின்லாம் சொல்லலாம். சரி, வழிபாடு எப்படி பண்ணுவது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இதற்கப்புறமா இந்த ஒரு வரி மந்திரத்தை எப்படி எழுதுவது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாலை நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்தால் சிறப்பு. இந்த அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை முழுவதுமாக இருக்கின்றது. அதாவது முன்பகல் 2 மணி 11 மணி நிமிடத்திற்கு இந்த அஷ்டமி திதி ஆரம்பித்து இது பின்னிரவு 12 மணி 46 நிமிடம் வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை முழு நாளும் அஷ்டமி திதி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வழிபாடுகள் செய்தால் மிக மிக நல்லது. பொதுவாகவே மாலை நேரத்தில் தான் பைரவரை நம்ம வழிபாடு பண்ணுவோம். அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது அபிஷேக பொருட்கள் பைரவருக்கு வாங்கி கொடுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பைரவருக்கு உண்டான நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். என்னென்ன தீபம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன். அந்த தீபத்தையும் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் பூசணிக்காய் தீபம் ஏற்றுவீங்க, மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி பைரவருடைய சன்னிதானத்தில் வைத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். அது குடும்ப பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதை தீர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா பைரவருக்கு சிவப்பு நிறம் உகந்தது. செவ்வாழைப்பழம், சிவப்பு நிற மலர், சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி பைரவரை வழிபாடு பண்ணணும். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் வைத்து வழிபாடு பண்ணலாம். நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது இன்றைய தினம் நம்ம பணப்பிரச்சனை தீர்வதற்கு உண்டான ஒரு பணவசிய மந்திரம். இதை பைரவரை நினைத்து நீங்கள் கோவில்களில் செய்தாலும் சரி, வீட்டில் செய்தாலும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு எப்போதெல்லாம் பணம் தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அஷ்டமி தினத்தில் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது இதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். நம்முடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய
ஒரு மந்திரத்தை நீங்கள் அஷ்டமி திதியில் கால பைரவரை மனதார நினைத்து சொல்லணும். சொந்த வீடு கட்டணும், திருமணத்திற்காக பணம் வேணும், தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் வேணும், வருமானம் அதிகரிக்கணும், கொடுத்த பணம் திரும்ப வரணும் அப்படின்னு நிறைய பேர் சிக்கலில் சிக்கி தவிப்பீங்க. உங்களுக்கு உண்டான பணம் உங்களை வந்து அடையணும். நியாயமான பணமாக இருந்தால் கண்டிப்பாக வந்தடையும். இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்து பாருங்கள். ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை நிற பேப்பரில் மஞ்சள் 4 மூலையிலையும் வைத்திருங்க. வைத்துட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஸ்க்ரீனில் இந்த மந்திரத்தை காமிக்கிறேன். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த மந்திரத்தை 8 முறை எழுதுங்க. அப்படி எழுதும்பொழுது சொர்ணாகர்ஷ்ண பைரவரை மனசில் நினச்சிக்கிட்டு எழுதுங்க. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் நமக்கு பணத்தையும் தனத்தையும் அதிகமாக தரக்கூடியவர், ஆபரணத்தையும் நமக்கு அள்ளி கொடுப்பவர். அதனால் தங்கம் அதிகமாக சேரணும்னாலும் சரி, பணம் அதிகமாக சேரணும்னாலும் சரி, இது பண வசியத்திற்குண்டான மந்திரம். சொர்ணாகர்ஷ்ண பைரவரை மனதில் நினைத்து வீட்டிலேயே நீங்கள் இதை எழுதிக்கோங்க. இதுதான் மந்திரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. எதுவாக இருந்தாலும் சரி அது உடனே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ அந்த பண தேவையை ஒரு வரியில் இந்த காகிதத்தில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த காகிதத்திற்கு நடுவே வந்து ஒரு 8 ஏலக்காய் வச்சுக்கோங்க. ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகளை நம்ம வழிபாடு செய்து கொண்டு இந்த மந்திரத்தை எழுதுகிறோம். சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நம்ம நினைத்தாலே அஷ்டலக்ஷ்மிகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதனால் பூஜை அறையிலேயே இப்படி நீங்கள் செய்துட்டு பூஜை அறையில் ஒரு அலமாரியில் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ சாமி படத்திற்கு பின்பாக இதை வச்சுருங்க. இவ்வளவு தான் பரிகாரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை இரவு நேரம் செய்தாலும் நல்லது, மாலை நேரத்தில் செய்தாலும் நல்லது. நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு கேட்டது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். அதாவது அது நியாயமாக இருந்தால் வராத பணம் வர ஆரம்பிக்கும், சம்பளம் அதிகமாகும், உங்ககிட்ட பணம் எப்பொழுதுமே கையில் தங்கும். இந்த பிரபஞ்சத்திடமும் மனதார நீங்கள் எது கேட்கின்றீர்களோ அது நடத்தி கொடுக்கும். முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். அன்னைக்கு காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வரளி மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இது பணம் வசிய மந்திரம். ஆனால் எதிரி தொல்லைகள் இருக்காது, கண் திருஷ்டிகள் இருக்காது. பைரவரை வழிபாடு பண்ணும் பொழுது அன்றைய தினம் நாய்களுக்கு உணவு வைங்க. இயலாதவர்களுக்கு ஏதாவது நீங்கள் அன்னதானம் தரலாம், வஸ்திரதானம் தரலாம், ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும். இது எளிமையான சூட்சும பரிகாரம். இதற்கு பின்னால் நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகம் இருந்தால் இதை செய்ய வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்கள். நம்ம காசு பணம் இதற்கு செலவு பண்ண போகிறதில்ல. இது மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடியது. சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் அருளும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. கால பைரவரின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓம் கால பைரவாய நமக. இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பைரவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.